கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் கூட நம்முடைய உள்ளங்கள் மாறி போய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலங்கள் இருந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே தொழுகைகள் எப்படி இருந்தது, நம் காலங்களிலே தொழுகைகள் எப்படி இருக்கிறது, இரண்டையும் நாம் ஒத்து பார்க்குகின்ற நேரத்திலே தொழுகையில் கூட நமக்கு ஏற்றத்தாழ்வுகள், காலங்கள் மாற மாற நம்முடைய தொழுகையில் கூட பாபந்திகள் மாறி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே ஒருவர் தொழுகைக்காக வேண்டி நின்றால் அவருடைய பார்வை அவரின் பாதத்தில் இருக்கும், பாதத்தை விட்டு நீங்காது. நாயகத்தினுடைய காலத்திலே தொழுகக்கூடியவர்களின் தொழுகையின் அவர்கள் நிலையிலே நிற்கின்ற நேரத்தில் அவர்களின் பார்வைகள் அவர்களின் கால்கள் மேல் இருந்தது. அவர்கள் பணிவாக குனிந்து அல்லாஹுவை பயந்தவர்களாக வணக்கம் புரிந்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறப்புக்கு பின்னால் ஒருவர் தொழுகைக்கு நின்றால் அவரின் பார்வை சஜிதா செய்யக்கூடிய இடத்தில் இருந்தது. அதை தாண்டி போகாது, அதற்கு கீழையும் போகாது, அதற்கு மேலையும் போகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனதற்கு பின்னால் மனிதர்களுடைய தொழுகையின் பார்வைகள் நிலையிலே நிற்கின்ற நேரத்தில் அவனுடைய தொழுகையின் பார்வைகள் சஜிதா செய்யக்கூடிய இடத்தில் மட்டும் இருந்தது, அதை தாண்டி போகவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு காலங்கள் அவர்கள் இறந்து போனார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய காலங்கள் வந்தது. அந்த காலங்களிலே பார்க்குகின்ற நேரத்திலே ஒரு மனிதன் தொழுகையில் நின்றால் ஜிஹித்த கிப்லாவை மட்டும் பார்ப்பார்கள், தொழுகையின் திசையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பாதத்தை பார்த்தார்கள், காலை பார்த்தார்கள். நாயக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால், இறப்புக்கு பின்னால் சஜிதாவின் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலங்களிலே மனிதர்களுடைய தொழுகையிலே பார்வைகள் எங்கு இருந்தது என்று சொன்னால் காபத்துல்லாவின் திசையை நோக்கி இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு காலங்கள் வந்தது, குழப்பங்கள் நிறைந்தது. மக்களுக்கு மத்தியிலே தொழுகையிலே வலது இடது புறங்களிலே கண்களை திருப்பி பார்க்குகின்ற சூழ்நிலைகள் மாறி போனது. இன்னைக்கு நம்ம தக்பீர் கட்டினுடைய பார்வைகள் எல்லாம் மேலே கீழே எங்க வேண்டாலும் போகுது. மனிதனுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டே போகும். காலங்கள் மாற மாற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே அவர்களின் தன்மைகள் வேறு, சஹாபாக்களின் காலங்களிலே தன்மைகள் வேறு, தாபியீன்கள் காலங்களிலே தன்மைகள் வேறு, தபா தாபியீன்களுடைய காலங்களிலே தன்மைகள் வேறு. இன்றைய காலங்களிலே தன்மைகள் மாறி போய் கொண்டே இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டினார்கள்.